இந்த மோட்டார் சைக்கிளில் இருக்கிற இன்ஜின் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே கிளாசிக் 350ல இருக்கிற 20 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின். இது 27 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு கோஸ்டல் ரீஜனில் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான ஸ்பீடில் போக மாட்டீங்க. மேக்ஸிமமே ஒரு 60-70 தான் போக முடியும். ஏன்னா அந்த ரோட்ஸ் எல்லாமே ஹில்லி கர்வ்ஸாக இருக்கும், ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ அந்த ரோடில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக ரைட் பண்ணணும்னா அதுக்கு இந்த பவர் மோர் அண்ட் எனஃப். ஸோ அதனால தான் கிளாசிக் 350 கோவாவில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, கிளாசிக் 350 எப்பவுமே ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைட் கொடுக்கும். எப்பவுமே இந்த டார்க் ரொம்ப அவைலபிள் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகிறதுக்கான ஒரு இன்ஜினாக தான் இது இருக்கும். ஜே சீரிஸ் இன்ஜினில் தம்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கிளாசிக் லான்ச் பண்ணப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் கிளாசிக் 350 ரிவ்யூ போட்டப்போ கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த மோட்டார் சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கட் எக்ஸாஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட பீட் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்களே இப்போ கேளுங்க இதோட பீட் எப்படி இருக்குன்னு.